வணக்கம் உறவுகளே. ஸ்ரீ விநாயகப் பெருமான் திருவடிகளே சரணம். ஸ்ரீ விநாயகப் பெருமான் திருவடிகளே சரணம். ஸ்ரீ விநாயகப் பெருமான் திருவடிகளே சரணம். இன்று சங்கடகர சதுர்த்தி. 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி விநாயகப் பெருமானின் அருளை நாமும் பெறுவோம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வர வரத சர்வ ஜனம் மே வசமானய ஸ்வாக என்ற கணபதியின் மூல மந்திரத்தை 21, 51, 108 என்று முடிந்த அளவுக்கு சொல்லி வேண்டினால் நிச்சயம் வீட்டில் சுபீட்சமும் அமைதியும் நிலவும். எனவே சங்கடகர சதுர்த்தி அன்று மாலையில் விநாயகப் பெருமான் கோயிலுக்கு செல்லுங்கள். இந்த சங்கடகர சதுர்த்தி திங்கட்கிழமை வருவது மிகவும் சிறப்பு. சிவபெருமானுக்குரிய சூரிய நாள். ஞான கடவுளாகிய விநாயகருக்கு சதுர்த்தி விரதம். சங்கட என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல். துன்பங்களை அழிக்கும் விரதம் சங்கடகர சதுர்த்தி. இந்த விரதம் இருப்பவர்களுக்கு பகை, கடன், நோய் முதலியவைகள் விலகி நல்ல நட்பு கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். நாளை காலையில் எழுந்து நீராடி விநாயகருக்கு விளக்கு ஏற்றி அருகம்புல் மற்றும் வாசனை மலர்கள் வைத்து பூஜிக்க வேண்டும். மாலை வரை உபவாசம் இருந்து மாலை வேளையில் அருகிலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு அதன் பிறகு உணவு உண்ண வேண்டும். விநாயகர் கோவிலுக்கு அபிஷேக அர்ச்சனை பொருட்களை வாங்கித் தரலாம் அல்லது அர்ச்சனை செய்யலாம். சிவபெருமானுக்கு மாதந்தோறும் சிவராத்திரி விசேஷம். பெருமாளுக்கு ஏகாதசியும் மகத்துவம் வாய்ந்தது. அதேபோல் மாதந்தோறும் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் விநாயகரை தரிசிப்பதும் அவருக்கு அருகம்புல் மாலை சாத்துவதும் மிகுந்த பலன்களை தந்தருளும் என்கின்றார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். இந்த நாளில் ஆனி முகத்தானை தரிசித்து வேண்டிக் கொண்டால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் காணாமல் போகும். வாழ்வில் உயர்வு அனைத்தும் தந்தருள்வார். காரிய தடைகள் விலகும். நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி தந்தருள்வார் அந்த ஆனை முகத்தான். குறிப்பாக இன்று மாலையில் அருகிலுள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று தரிசிக்கலாம். மேலும் அம்மன் ஆலயங்கள், சிவாலயங்களில் உள்ள விநாயகர் சந்நிதிகளுக்கும் சென்று வழிபடலாம். அப்போது பிள்ளையார் அப்பனுக்கு அருகம்புல் மாலை சார்த்துவதும் வெள்ளெருக்கு மாலை சார்த்துவதும் விசேஷம். அதேபோல் வீட்டில் விளக்கேற்றி விநாயகரை மலர்களால் அலங்கரித்து சர்க்கரை பொங்கல், பாயாசம், கேசரி, கொழுக்கட்டை, சுண்டல் என ஏதேனும் ஒன்றை கொண்டு நெய்வேத்தியம் செய்வது மகத்துவம் வாய்ந்தது என்கின்றார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வர வரத சர்வ ஜனம் மே வசமானய ஸ்வாக என்ற கணபதியின் மூல மந்திரத்தை 21, 51, 108 என்று முடிந்த அளவுக்கு சொல்லி வேண்டினால் நிச்சயம் வீட்டில் சுபீட்சமும் அமைதியும் நிலவும் என்பது முக்கியமான நம்பிக்கை. எனவே சங்கடகர சதுர்த்தியில் மாலையில் ஆலயம் செல்லுங்கள். ஆனை முகத்தானை வணங்குங்கள். உங்கள் சங்கடங்கள் அனைத்தும் தீர்த்து வைப்பார் விநாயகப் பெருமான். ஓம் ஸ்ரீ விநாயகப் பெருமான் திருவடிகளே சரணம் சரணம்.